குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் மின்னோட்டவியல் பாடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். போன வீடியோவில் அதிர்கடத்திகள், காப்பான்கள் மற்றும் மின்கடத்திகளை பற்றி பார்த்தோம். இப்போ அடுத்ததாக மின்னோட்டத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது மின்னோட்டத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, நீங்கள் பல்பு, மெயினானது பல்பு, டிவி அதெல்லாம் நம்ம சொல்லுவோம். கரண்ட்னால வரக்கூடிய நம்மளுக்கு என்னென்ன பயன்கள் கிடைக்கிது அப்படிங்கிறது போது அது பயன்களில் வந்துடும். சப்போஸ் அதனால இன்னும் டீப்பாண்டில் உள்ளே போய் அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள், ஒரு மின்னோட்டம் பாயறதுனால உண்டாகக்கூடிய விளைவுகள் என்னென்ன, அது எத்தனை வகைப்படும், அதனால் அதிலிருந்து என்னென்ன மாதிரியான பயன்பாடுகள் நமக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறது தான் இந்த பகுதி. பார்த்தீங்கன்னா மின்னோட்டங்கள் 3 முக்கிய விளைவுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மின்னோட்டம், ஒரு கடத்தியில் ஒரு மின்னோட்டம் பாயறதுனால 3 முக்கியமான விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் மெயினாக இருக்கிறது என்னன்னா வெப்ப விளைவு, அதுக்கப்புறம் காந்த விளைவு, வேதி விளைவு. வெப்ப விளைவு, காந்த விளைவு, வேதி விளைவு. அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வெப்ப விளைவு பார்க்க போறோம். ஹீட்டிங் எஃபெக்ட். ஹீட்டிங் எஃபெக்ட். ஒரு கடத்தியில மின்சாரம் பாயும் போது நம்ம எப்போதுமே ஒரு வழியில மின்சாரம், மின் மோட்டரா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், கொஞ்ச நேரம் அதை ஓடிட்டு நம்ம ஆஃப் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காவே அது என்ன ஆகும், சூடா இருக்கும். பாத்திருக்கீங்களா? எதுனா வண்டினாலும் சரி, எதுனாலும் சரி, ஒரு மின்சாரம் பாயும் பொழுது அந்த கடத்தி மின்சாரம் ஆஃப் பண்ணிட்டாலே தொட்டு பார்த்தா என்ன இருக்கும், அந்த கடத்தி சூடாகும். ஸோ இதுதான், இதை பயன்படுத்தி நாம என்னென்ன மாதிரியான செய்முறை பயன்பாடுகளை நம்ம பயன்படுத்தணும் அன்றாட வாழ்க்கையில அப்படின்னு பார்க்க போறோம். அந்த செய்முறை பயன்பாடுகள், அந்த மின்னோட்டத்து விளைவுகள் அதில் நம்ம பயன்படுத்துறதுக்கு மிக முக்கியமா இருக்கிறது நிக்ரோம் அப்படிங்கிற ஒரு கலவை. ஏன்னா அந்த பொதுவாக இந்த மின்னோட்டத்தோட ஹீட்டிங் எஃபெக்ட் ரொம்ப பயன்படுத்துறது எதுல அப்படின்னா, இந்த மாதிரி ஹீட்டர்ஸ், அயன் பாக்ஸ், இந்த மாதிரி இதில் தான் அது பின்னாடி பார்ப்போம். அதுக்கு மிக முக்கியமா பயன்படுத்தக்கூடிய ஒரு சாதனம் நிக்ரோம். ஏன்னா நிக்ரோம் அதிக உருகுநிலை கொண்டது. அதான் இங்க சொல்லியிருக்காங்க, அதிக உருகுநிலை கொண்டது. அதிக உருகுநிலை கொண்டது அப்படிங்கும்போது, ஏன்னா அதிகமான வெப்பம் போனா அதை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணும். அதுக்காகத்தான் இந்த அதிக உருகுநிலை கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. அது நிக்ரோம் அப்படிங்கிறாங்க. இந்த நிக்ரோம் அப்படிங்கிறது என்ன, 1 மார்க்ல கேட்கலாம். நிக்ரோம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நிக்கல், இரும்பு, குரோமியம் 3 சேர்ந்த கலவை. நிக்கல், இரும்பு மற்றும் குரோமியம் சேர்ந்த கலவை. அடுத்து இதனால ஏற்படக்கூடிய பயன்கள், அந்த மின்னோட்டத்தினால ஏற்படக்கூடிய பயன்கள் என்ன சொல்லியிருக்காங்க, மின்விளக்கு, கரண்ட், பல்பு, வெந்நீர் கொதிகலன், கெட்டில்னு சொன்னோம்னா இதை பத்தி நான் வெப்பம் பாடத்துல உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். மூழ்கும் நீர் கொதிகலன். அது என்ன மூழ்கும் நீர் கொதிகலன் ஸ்டூடெண்ட்ஸ்? இதுதான் என்னது, கெட்டில், வெந்நீர் கொதிகலன். அதாவது இதுல நம்ம இந்த பல்பு, இது பிளக் பாயிண்ட் போட்டிருக்காங்கல்ல, நம்ம டீ காஃபிலாம் எப்பவுமே சூடா வச்சுக்கலாம். உள்ளுக்குள்ள வச்சு நம்ம ஹீட் பண்ணிட்டோம்னா எப்ப வேணாலும் சூடாக்கி நமக்கு தேவையான அளவுக்கு இது பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் வெந்நீர் கொதிகலன். இது பாத்தீங்கன்னா இதுதான், இது எல்லா வீட்லயுமே இருக்குமே உங்க வீட்டுல, மூழ்கும் நீர் கொதிகலன். வாட்டர் ஹீட்டர் போட மூழ்கும் நீர் கொதிகலன். இது நம்ம பிளக் பாயிண்ட் போட்டு இந்த இருக்குல்ல, இதை தண்ணிக்குள்ள வச்சோம்னா என்ன ஆகும், நம்மளுக்கு ஹீட் ஆகும்ல. இது எல்லா வீட்லயுமே இருக்கும். இதுதான் மூழ்கும் நீர் கொதிகலன். இந்த மாதிரியான வெந்நீர் கொதிகலன், மூழ்கும் நீர் கொதிகலன்கள் எல்லாம் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, அதிக மின்தடை கொண்ட வெப்பமூட்டும் கம்பிச்சுருள் இணைக்கப்பட்டிருக்கு. அந்த கம்பிச்சுருள் அதிக மின்தடை கொண்ட கம்பிச்சுருள். அதே அயன் பாக்ஸ் இந்த மாதிரி ஒரு கம்பிச்சுருள் இருக்கும், ஹீட்டை கொடுக்கக்கூடியது. அதிக மின்தடை கொண்ட கம்பிச்சுருள், வெப்பமூட்டும் கம்பிச்சுருள். இது நம்ம கரண்ட்டை சொருகணும்னா அந்த கரண்ட்டை இங்க ஹீட் ஆக்கி நம்மளுக்கு அந்த வெப்பத்தை கொடுக்குது. அதான் சொல்றாங்க, வட்ட வடிவத்திலான வெப்பத்தை உருவாக்கும் காப்பிடப்பட்ட மின்கடத்தி. இந்த என்ன சொல்றாங்க, வெப்பத்தை உருவாக்கும் நிக்ரோமானது மின் காப்பு பொருளால் சூழப்பட்டுள்ளது. மின் காப்பு பொருளால் சூழப்பட்டுள்ளது. சோ இதுதான் அந்த கெட்டில் நம்மளுக்கு எப்படி டீயோ காஃபியோ சூடா வச்சுக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம், அதுல உள்ள இருக்கக்கூடிய வட்ட வடிவத்திலான வெப்பத்தை உருவாக்கும் காப்பிடப்பட்ட மின்கடத்தி. இது நிக்ரோமால செய்யப்பட்டது. அதான் இங்க சொல்லிருக்காங்க, மின்னோட்டத்தின் விளைவினால் வெப்பம் உருவாக்கப்படும் நிகழ்வே மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு எனப்படும். கேட்கலாம் கேள்வி, மின்னோட்டத்தின் வெப்ப விளைவுனா என்ன அப்படின்னு கேட்கலாம். ஒரு மின்னோட்டம் பாயறதுனால வெப்பம் உருவாச்சுன்னா அதான் என்னது, மின்னோட்டத்தோட வெப்ப விளைவு. அடுத்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, மின்னோட்டத்தின் வெப்ப விளைவை பாதிக்கும் காரணிகள். இந்த வெப்ப விளைவு எதெல்லாம் பாதிக்கும், எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணும், அதான் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட். இது என்ன சொல்லிருக்காங்க, பாயும் மின்னோட்டத்தின் அளவு, அது எவ்வளவு கரண்ட் பாயுதோ அதை பொறுத்து. அடுத்து மின்தடை, மின்தடை அதிகமா இருக்கணும், அப்பதான் அதுக்கு இது நல்லா இருக்கும். மின்னோட்டம் செலுத்தப்படும் நேரம், எவ்வளவு நேரம் கரண்ட் செலுத்துறோமோ அவ்வளவுக்கு அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அடுத்து ஒரு 2 இது கொடுக்குறாங்க, அதுவுமே நம்மளுக்கு எது அப்படின்னா அந்த வெப்ப விளைவின் காரணம் என்ன, மின் உருகி, குறுசுற்று துண்டிப்பான் அப்படின்னு. மின் உருகினா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும்.
என்னது எலக்ட்ரிக் ஃபியூஸ். இதை பார்த்துருக்கீங்களா? எல்லாரும் வீட்லையுமே இருக்குமே எலக்ட்ரிக் ஃபியூஸு. ஆமாம், இது எதுக்காக பயன்படுதுன்னு தெரியுமா? நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம மெயின் பாக்ஸில் இருக்கும் இந்த ஃபியூஸ் கட்டை. இந்த ஃபியூஸ் கட்டை வந்து நம்ம போஸ்ட்ல இருந்து வரக்கூடிய கரண்ட் சில சமயம் என்ன ஆயிரும், கூட வரும். 240 வோல்ட்டுக்குள்ள தான் வரணும் நம்ம வீட்டுக்குள்ள. அதுக்குள்ள தான் நம்ம பாதுகாப்பாக இருக்கும் அந்த வீடு. 240க்கு மேலே வரும்போது என்ன ஆயிரும், இந்த ஃபியூஸ் கட்டை வந்து நம்மளுக்கு என்ன ஆயிரும், அந்த இணைப்பை வந்து துண்டிக்கும். அது எப்படி துண்டிக்கும்னு பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே பாருங்க, மின் உருகியானது பெரும்பாலான மின் சாதனங்களிலும் வீட்டில் பயன்படுத்தப்படும் மின் சுற்றுகளில் பயன்படுத்தப்படும் ஒரு பாதுகாப்பு சாதனம். மின் உருகியானது பீங்கானால் உருவாக்கப்படுகிறது. மின் உருகில் மின் உருகு இலையை இணைப்பதற்காக 2 மின் புள்ளிகளை கொண்டிருக்கும். உருகி இலையானது மின் சுற்றில் அதிக பளி ஏற்படும் பொழுது உருகிவிடும். இந்த இடத்துல 2 மின் புள்ளி, இங்க ஒரு மின் புள்ளி இருக்கும், இங்க ஒரு மின் புள்ளி இருக்கும். இதுல நம்ம ஒரு குறுக்கால ஒரு சின்ன கம்பி, காப்பர் கம்பி வச்சு என்ன பண்ணிருப்போம், 2ஐயும் ஜாயின் பண்ணிருப்போம். இந்த ஜாயின் பண்ணாதான் உள்ளுக்குள்ள மின் சுற்று பூர்த்தி அடைந்து நம்ம வீட்டுக்குள்ள கரண்ட் ஃபுல்லா போய்கிட்டு இருக்கும். கரண்ட் அந்த 240 வோல்ட்டுக்கு மேல வரும்பொழுது என்ன ஆகும், இந்த காப்பர் கம்பி என்ன ஆயிரும், உருகி என்ன ஆகும், ஃபீஸ் ஆயிரும். ஃபீஸ் ஆச்சுன்னா நம்மளோட உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மற்ற மின்சாதனங்கள் வந்து பாதுகாப்பாயிரும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இது ஃபீஸ் அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, இங்க பெரிய கம்பியா போடுவாங்க. பெரிய கம்பியா போடும்போது என்னடா நடக்கும், போஸ்ட் கம்பியில ஃபீஸ் ஆகும். பாத்திருக்கீங்களா? சில சமயம் இங்க ரொம்ப பெருசா போட்டோம்னா அங்க சில சமயம் ஃபீஸ் ஆயிரும், போஸ்ட் கம்பியில அடிக்கும். ஸோ இது வந்து நம்மளுக்கு இந்த வீடுகளில் உருவாகக்கூடிய இந்த மின் பாதுகாப்பு சாதனமாக இந்த மின் உருகி பயன்படுகிறது. இது நம்ம வீட்டில் இப்போ இந்த ஃப்ரிட்ஜு, டிவி, ஸ்டெபிளைசர் இதுலலாம் வந்து இந்த மாதிரியான ஒரு மின் உருகியை பார்த்துருப்பீங்க. இது அதுக்கு இடத்துல அட்வான்ஸ் இது என்ன பண்ணும் அப்படின்னா, இதுவுமே அதான் இங்கே ஒரு ஃபீஸ் இணைச்சிருப்பாங்க. இதுக்கும் அந்த ஃபீஸ் இணைச்சிருப்பாங்க. இது இணைக்கும் போது இதுவுமே கூட வரும்பொழுது, இப்போ ஸ்டெபிளைசர்லாம் என்ன ஆகும், சில சமயம் இடி இடிக்கும் போதெல்லாம் என்ன ஆகும்னா, டிவியை பாதுகாக்காம அந்த ஸ்டெபிளைசர் இதுதான் போகும். தமால் வெடிக்கிற மாதிரி சத்தம் கூட கேட்கும் சில சமயம். ஆனால் நம்ம கடை கொண்டு போனால் இந்த ஃபீஸ் மட்டும் மாற்றினா போதும், ஸ்டெபிளைசர் நம்மளுக்கு என்ன ஆகணும், பத்திரமா இருக்கும். இதே மாதிரி டிவிலையும் இந்த மாதிரி பாதுகாப்பு சாதனங்களாக இந்த மின் உருகி பயன்படுகிறது. அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, குறு சுற்று துண்டிப்பான். அது என்ன குறு சுற்று துண்டிப்பான்? மினியேச்சர் சர்க்கியூட் பிரேக்கர். இது எல்லார் வீட்லையும் பார்த்துருப்போம், எல்லார் வீட்லையும் இருக்கும். இது ஃபீஸ் கேரியர் மாதிரி தான், அதோட மின் உருகி மாதிரி தான். இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த ஃபீஸ் கேரியருக்கு நம்ம கரண்ட் வந்து இந்த மேல இருக்கும். அது ஆக்சுவலா இதுவும் பாதுகாப்பு சாதனம் தான். இப்போ கரண்ட் கூட வந்து வச்சுங்களேன், ட்ரிப் ஆயிரும். சொல்லணும் ட்ரிப் ஆயிடுச்சுன்னு சொல்லணும். ட்ரிப் ஆனால் இது அப்படியே கீழே விழுந்துரும். நம்ம என்ன பண்ணா போதும், தூக்கி அப்படியே மேலே விட்டா போதும். இதுதான் குறு சுற்று துண்டிப்பான். ஏன்னா நம்ம சில சமயம் என்ன அந்த ஃபீஸ் கேரியர்ல என்ன பண்ணுவோம், ஃபீஸ் போயிடுச்சுன்னா நைட்லாம் இப்போ வெளியில் இருக்கும் மீட்டர் பாக்ஸ். நம்ம நைட்லாம் வந்து வெளியில் வந்து போடுறது நம்ம பாதுகாப்பு இல்லை. அதுக்கப்புறம் அந்த மீட்டர் பாக்ஸ் திறக்கணும், அதை எடுக்கணும், காப்பி சுத்தணும், இதெல்லாம் நிறைய வேலை இருக்கும். ஆனால் இது ரொம்ப சிம்பிள். என்ன ஆகும், ட்ரிப் ஆகும்போது மேலே நிற்கும். நம்ம எப்போவுமே கரண்ட் உள்ளதுல மேலே நிற்கும். ஏதாவது ஒரு அதிகமான கரண்ட் ஏதாவது வால்டேஜ் ஆகிற மாதிரி வந்துச்சுன்னா டக்குன்னு ட்ரிப் ஆகி இதை ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிக்கிறோம். கட் ஆகிட்டு நம்ம முன்னே பண்ணணும், அந்த கீழே இருக்கல அதை அப்படியே மேலே ஜம்முன்னு அப்படி தூக்கிட்டா போதும். இது வந்து அதுக்கு அடுத்து உள்ள அட்வான்ஸ் மாடல். இதுதான் என்னது, குறு சுற்று துண்டிப்பான், அதாவது மினியேச்சர் சர்க்கியூட் பிரேக்கர். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, மின்னோட்டத்தோட காந்த விளைவு, மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னா என்ன சொல்றாங்க, அது வந்து ஃபர்ஸ்ட் யார் கண்டுபிடிச்சது அப்படின்னு போட்டிருக்காங்க. விளக்குனது மின்னோட்டத்தில் ஏற்படக்கூடிய காந்த விளைவு யார் விளக்குனா, 1819 ஹான்ஸ் கிறிஸ்டியன் அப்படிங்கிறவர் விளக்குனார். ஹான்ஸ் கிறிஸ்டியன் அப்படிங்கிறவர் தான் இந்த மின்னோட்டத்தில் ஏற்படக்கூடிய காந்த விளைவுகளை விளக்குனாரு. இதை பயன்படுத்தி நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படின்னா, மின்னோட்டத்தின் காந்த விளைவின் பயன்கள். இது எதெல்லாம் பயன்படுது அப்படின்னா, இந்த பெரிய மருத்துவமனைகளில் கண் காயங்கள்ல கண்ணில் வந்து இப்போ எக்கு தூள், இரும்பு தூள் இதெல்லாம் போயிருந்துன்னு வச்சுக்குவேன், நம்ம என்ன பண்ணுவோம், எப்படி பண்ணிக்க கையில் விட்டு எடுக்க முடியுமா? கையில் சாதாரணமாக தூசி விழுந்தாலே நம்ம என்ன பண்ண முடியாது, கையை விட்டுட்டு ரொம்ப கஷ்டப்படுவோம். ஆனால் கண்ணில் இருக்க விழக்கூடிய அந்த இரும்பு தூள், எக்கு தூள் இதெல்லாம் துகள்கள்லாம் கண்ணில் விழுந்துன்னு வச்சுக்குவேன். அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த மின்காந்தங்களை பயன்படுத்தி அந்த துகள்கள் என்ன பண்ணிடுவாங்க, ஈஸியாக எடுத்துருவாங்க. நம்ம இந்தியன் படத்தில் கூட கவுண்டமணிக்கு வந்து என்ன பண்ணுவார், செந்திலுக்கு வந்து கவுண்டமணி வந்து காப்பியில் குண்டூசிலாம் போட்டு கொடுத்தோன்னா அவர் என்ன பண்ணுவார், காந்தத்தை வச்சு டப்புன்னு எடுப்பார்ல, அது மாதிரி தான். அது கண்ணில் இருக்கக்கூடிய தூசியை பூரா என்ன பண்ணிடும், இது டக்குன்னு என்ன பண்ணிடும், மின்காந்தங்கள் எடுத்துரும். அது மட்டும் கிடையாது, நிறைய இடத்துல பயன்படுது. அதாவது மின்சாரமணி, காலிங் பெல்னு சொல்றோம்ல, மின்சாரமணி, பளு தூக்கி லிப்ட், பெரிய பெரிய ஹார்பர்ஸ்ல எல்லாம் லிப்ட் தூக்குவாங்க பார்த்தீங்களா, அந்த இது. நான் அப்புறம் உங்களுக்கு தனியாக வீடியோஸ் அனுப்புறேன். அதுக்கு பளு தூக்கி மற்றும் தொலைபேசி போன்ற பல்வேறு சாதனங்களில் என்னது பயன்படுகிறது, மின்காந்தங்கள் பயன்படுகிறது. இப்போ இந்த மாதிரி தொலைபேசி இருக்கு பார்த்தீங்களா, தொலைபேசியில் வந்து அந்த பழைய தொலைபேசி இருந்தா இருக்கு பார்த்தீங்களா, ஹியரிங், அதாவது ஒன்று பேசுகிற இடம் ஒன்று இருக்கும், காது இது கேட்குற இடம் 2 இருக்கும் தொலைபேசியில். இந்த தொலைபேசியில் எப்படி நம்மளுக்கு மின்காந்தங்கள் வந்து செயல்படுது அப்படின்னு அவங்க என்ன பண்ணிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. பொதுவாக நம்மளுக்கு தொலைபேசி அப்படிங்கிறது என்ன,
நேர பேச முடியாம தொலைவில் இருப்பவர்களோட பேசுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு தொலைத்தொடர்பு கருவி. இந்த கருவி என்ன ஒண்ணு, நம்மளோட குரலை வந்து மின்காந்த அலைகளாக மாற்றும். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் சொல்றது. மின்காந்த அலைகளாக மாற்றி காற்றுலயோ சில சமயம் வயர்லயோ வரும். ஏன்னா முதல்ல எல்லாம் வயர்ல தான் இருப்பாங்க. இப்போ வந்து நம்ம டவர்ஸ் மூலமா என்ன ஆயிருது, அந்த மின்காந்த அலைகளாக மாற்றி நம்ம இருக்கக்கூடிய இன்னொரு இடத்துல இருக்குல்ல, அதுக்கு வந்து ரிசீவர் வந்து மின்காந்த அலைகள் மறுபடியும் நம்ம கேட்கக்கூடிய ஒலி அலைகளாக மாற்றி நம்மளுக்கு என்ன பண்ணுது, இந்த தொலைபேசி பயன்படுத்தப்படுகிறது. அதான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அவங்க, தொலைபேசி வந்து என்ன சொல்லலாம், குரலை திறம்பட செலுத்த வல்லது. குரலை வந்து திறம்பட செலுத்த வல்லது. கரண்ட் வயர்லயோ அல்லது ஏர்லயோ ரொம்ப தூரத்துக்கு அனுப்பவல்ல மின்னணியல் குறிகைகளாக மாற்றி, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் மின்னணியல் குறிகைகளாக மாற்றி அந்த குறிகைகளை மறுமுனையில் மீது மற்றவங்க கேட்கும் போது மற்றவங்களுக்கு அந்த பயனர் கேட்கும்படி மீட்டு தருகிறது. சரியா? இதுல வந்து என்ன சொல்றாங்க, ஒலி அலைகள் வந்து ஒரு தகட்டினை அதிர செய்யுமா. ஒலி அலைகள், நம்ம பேசுறது ஒலி அலைகள் வந்து ஒரு தகட்டினை அதிரச் செய்து அந்த அதிர்வுகள் மின் குறிப்பலைகளாக மாற்றப்பட்டதும் பின் இம்மின்னலைகள் மின்கம்பியின் வழியே செலுத்தப்படுகின்றன. மறுமுனையில் மீண்டும் இவை ஒலி அலைகளாக மாற்றப்படுவதால் ஒருவர் பேசுவது மற்றொரு உலகில் எங்கிருந்தாலும் கேட்க முடிகிறது. ரொம்ப சிம்பிள். நம்ம பேசுறது மின்காந்த அலைகளாக மாற்றி காற்றுலயோ வயர்லயோ போய் மறுபடியும் இன்னொரு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மின்காந்த அலைகள் மறுபடியும் என்னவா மாற்றப்படுகிறது, ஒலி அலைகளாக மாற்றி நம்மளுக்கு கிடைக்குது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இதுல இந்த செயல்பாடு வந்து 5 ஒன்று கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு இரும்பு வந்து மின்காந்தங்கள்லாம் என்ன, காந்தங்கள்லாம் நமக்கு தெரியும். மின்காந்தங்கள் அப்படின்னா என்னது, அதாவது மின்சாரம் பாயும் பொழுது காந்த சக்தி இருக்கும், மின்சாரம் நின்றுச்சுன்னா அந்த காந்த சக்தி போயிடும். அதான் மின்காந்தங்கள். இது இந்த லிப்ட், இப்போ ஹார்பர்ல லிப்ட் தூக்குறோம்ல, பழு தூக்கி, இதுல எல்லாம் இந்த தத்துவத்துல தான் என்ன பண்ணது பயன்படுகிறது. இதை எப்படி ஒரு மின்சாரம் செலுத்தினா காந்தம் ஆகுமா அப்படின்னா ஆகும். அது ஒரு எளிய சோதனை சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த சோதனை சில சமயம் செஞ்சு பார்த்துருக்கோம். நம்ம எட்டாப்லாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே நிறைய செஞ்சிருக்கோம் அந்த சோதனைகள்லாம். பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆணி இருக்கும், காப்பிடப்பட்ட கம்பி இருக்கு பார்த்தீங்களா, அந்த கம்பியை நல்லா நெருக்கமாக சுற்றி அது ஒரு கொஞ்சம் பவரான பேட்டரி மூலமாக நம்ம இணைக்கும் போது கரண்ட் உள்ளே போகும்போது என்ன ஆகும், இங்கே குண்டூசி வச்சோம்னா இந்த இரும்பாணி வந்து என்ன வந்து அந்த குண்டூசியை ஈர்க்கும். அப்போ இது இரும்பு வந்து காந்தமாக மாறும். சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், அந்த குண்டூசி என்ன ஒன்று விட்டுரும். இதுதான் ஒரு கரண்ட் மின்னோட்டத்தினால ஒரு இரும்பு பொருள் காந்தமா மாறுறது, அதான் மின்காந்தம். இதை பயன்படுத்தி லிப்ட் எல்லாமே பயன்படுத்த ஏற்கனவே சொல்லியாச்சு. இப்ப அடுத்து லாஸ்ட், இந்த பாடத்தோட லாஸ்ட்டுக்கு வந்திருக்கும். என்னது, மின்னோட்டத்தின் வேதி விளைவு. கெமிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. அதாவது கொஞ்சம் தான் கொடுத்துருக்காங்க. இது நீங்க பெரிய கிளாஸ்ல படிப்பீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. சும்மா அறிமுகம் மட்டும் பண்றாங்க 7ஆம் வகுப்புல. வேறுபட்ட கடத்துத்திறன் கொண்ட திரவங்கள் வழியே மின்னோட்டம் பாயும் பொழுது அவை வேதி வினைகளை ஏற்படுத்தின. அதாவது ஒவ்வொரு திரவமும் ஒவ்வொரு வகையான கடத்துத்திறன் வச்சிருக்கோம். அந்த மாதிரி வேறுபட்ட கடத்துத்திறன் கொண்ட திரவங்கள் வழியே நம்ம மின்சாரத்தை செலுத்தும் போது அவை பல்வேறு வேதி வினைகளை ஏற்படுத்துகிறது. அதாவது கரைசல்களில் மின்னோட்டம் வேதி விளைவு ஏற்படுத்தும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க. இந்த நிகழ்விற்கு தான் என்னது, மின்னோட்டத்தின் வேதி விளைவு என்று பெயர். ஒரு கரைசல்களை தான் கெமிக்கல் ரியாக்ஷனை உருவாக்கும். சரிங்களா? இது வந்து நமக்கு நிறைய பயன்படும். எதெல்லாம் பயன்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு ஏதாவது தங்கத்தை வந்து இதைத்தான் என்ன சொல்றாங்க, மின்னோட்டத்தின் வேதி விளைவு என்று பெயர் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மேல் வகுப்புல இந்த மின்னோட்டத்தோட வேதி விளைவுகளை பத்தி நம்ம டீட்டெயிலா படிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து நம்ம இந்த கவரிங் நகைகள் இதெல்லாம் இருக்குல்ல, முலாம் பூசுறதுல பூராமே இந்த மின்னோட்டத்தோட வேதி விளைவுகள் தான் பயன்படும். இதை பத்தி நம்ம டீப்பா பெரிய கிளாஸ்ல இன்னும் படிக்கலாம். சரிங்களா? சோ இப்ப இந்த பாடம் என்னாச்சு, முடிஞ்சிச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வெளிச்சத்திற்கு வந்த உலகம், தாமஸ் ஆல்வா எடிசன் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து நீங்க தான் என்னன்னா, the world comes to brightness, நம்ம உலகத்தை பிரைட்னஸ் ஆக்குறது யார் அப்படின்னா தாமஸ் ஆல்வா எடிசன். அவரோட காலங்களில் இருக்கக்கூடிய அந்த கதைகள் வந்து ரொம்ப தெளிவா அழகா போட்டிருக்காங்க. இதை நான் படக்கதைகளா போட்டிருக்கிறது எதுக்குன்னா நீங்க படிக்கத்தான். அதனால இதை நீங்க நல்லா என்னன்னு பாருங்க, வாசிச்சு தாமஸ் ஆல்வா எடிசன் நம்மளுக்கு என்னென்னலாம் பண்ணிருக்காரு, அவரோட சிறப்புகள் என்ன அப்படிங்கறது நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கும். அதனால இதை நல்லா பாத்துக்குங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நினைவில் கொள்கை, பாயிண்ட்ஸ் ஆஃப் ரிமெம்பர். அதுல வந்து இந்த பாடத்தை பத்தி ஃபுல்லா நம்ம என்னென்ன நடத்தணுமோ அது ஃபுல்லாவே இங்க என்ன பண்ணிருப்பாங்க, போட்டிருப்பாங்க. அதனால இதை கண்டிப்பா ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு 3 தடவை நல்லா ரீட் பண்ணுங்க. நல்லா ரீட் பண்ணும்போது இந்த பாடத்தை பத்திய ஒரு அறிவு உங்களுக்கு நல்லா கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆயிடலாம், உங்களுக்கு அதுல ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா, இந்த பாடத்துல இந்த வார்த்தைகள்ல ஏதாவது உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா நீங்க கேளுங்க, நான் சொல்லித்தரேன். இப்ப இந்த பாடத்துல அதுக்கு அடுத்து என்ன இருக்கு அப்படின்னா மதிப்பீடு, புக் பேக் கொஸ்டின்ஸ். இந்த மதிப்பீடு வந்து நான் தனியா ஒரு வீடியோ போடுறேன். அதோட இந்த பாடம் என்ன ஆயிரும், முடிஞ்சிடும்.